இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் ஜெனரலாக வந்து நம்ம பேச போறோம்னா ஏஐ எவாலுவேஷனால ஒரு ஹியூமனோடைய லைஃப் வந்து எஸ்கலேட் ஆகிட்டுன்னு நம்ம பேசுறதுக்கு ஒரு இல்லை அது எஸ்கலேட் ஆகலை, அது வந்து இன்னுமே வந்து ஹியூமன்ஸோட ரோலவே வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு பேசுறதுக்கு இன்னொரு குரூப்பும் நம்ம ரெண்டு குரூப் சேர்ந்து ஒரு அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஏஐனால நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ அது பாசிட்டிவ்னு பேசுறதுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்றது ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் சைட்லேயே ஆரம்பிக்கிறேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ் சைட். நீங்கள் சொல்லுங்கள், ஏஐ வந்து எந்த அளவுக்கு அது வந்து பாசிட்டிவ்? ஏஐ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எல்லா ஃபீல்டும் யூஸ் பண்ணலாம். ஏஐ நம்ம ரிசல்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆட்டோவில் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஏஐ நிறைய சென்சார்ஸ் அது நிறைய இருக்குது. இப்போ ஆக்சிடென்ட்ஸ் நிறைய திருடத்துக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கார் ஃபாஸ்ட்டாக போயிட்டுனா வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமா ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ணி காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா ஃபீல்டுலையுமே ஏஐ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லெவலில் போயிட்டு சார். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்க சார்? அவர் சொன்னது கரெக்ட் தான் சார். ஆனாலும் ஒரு ட்ரைனிங்னு ஒரு ஸ்கில் இருக்குது சார், அது லாஸ் ஆகும். நம்ம ட்ரைனிங்காக நிறைய பேர் பேஷன் அப்படின்னு இருப்பாங்க. எல்லாமே சென்சார்ஸாக வந்துருச்சுன்னா அப்போ ட்ரைனிங்கிற ஸ்கில்லுக்கு எங்கே சார் போவாங்க? மீன்ஸ் ஒரு உப்பு சப்பான லைஃப் ஆகிடும் சார் ட்ரைனிங் அப்படின்னா. அதுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸு அந்த இதெல்லாம் வந்து ஒரு டவுட் ஆகிடும். ஆனால் ஏஐனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குதா சார்? 10 hours டிரைவிங் போகிறப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, டயர்ட் ஆகும். ஸோ ஏஐனால பெஸ்ட்டு தான். பெஸ்ட் தான் சார். ஆனாலும் அதில் ஒரு ஸ்பைஸ் இருக்காது சார். இப்போ ஹைவேல போகிறோம்னா சப்போஸ் தூங்கிடுவாங்க டிரைவர்ஸு, பக்கத்தில் இருக்கவங்க தூங்கிடுவாங்க. அப்புறம் ஒரு நார்மல் வெஹிக்கிளாக இருந்தால் வந்து ஏதாவது சவுண்ட் இருக்கும், அதை ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும், தூங்க மாட்டாங்க, ஒரு இன்ட்ராக்டே இருந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே ஈஸியாக தான் ஒரு சவுண்ட் இல்லாமல் நாய்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்பைஸாக இருக்காது சார். கம்ஃபர்டபுள் இருக்காது. அதாவது அது ஒரு மாதிரி ஸ்பைஸாக இருக்காது சார். இதுதான் வந்து என்ஜாய்மெண்ட் சேஃப்டி தான் சார் முக்கியம். என்ஜாய்மெண்ட்டாக பார்த்தோம்னா வந்து சேஃப்டி தான். ஸோ இது வந்து ஆட்டோமொபைல் வரைக்கும் சொல்லுங்கள். ஸோ ஏஐனால வேறு என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்குது சார்? மற்ற எல்லா ஃபீல்டுலேயும் ஃபார்ம் அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம்னா வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா முன்னெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் தான் அவாய்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து ஏன் வச்சு பண்ணிட்டு எவ்வளோ நேரத்துக்கு வந்து எப்போ போய் நம்ம வந்து வாட்டர் ஃபீட் பண்ணணும், அந்த ஃபெர்டிலைசர் ஃபீட் பண்ணுறது வந்து ஏஐ வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ ஹியூமன்ஸ் பண்ணால் கூட அதே வந்து ப்ராப்பராக வந்து பிளான்லாம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஏஐ வந்து வந்துச்சு. அதுவே இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கைப்பட உழைச்சி வேர்வை செஞ்சு நம்ம செய்கிற விவசாயமே வந்து இப்போ ஒழுங்காக வர்றதில்லை, ஒழுங்காக விளையாடுறது. ஏன்னா யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து போடுற உரம் வந்து அதனால இப்போ நம்ம அதை தூக்கி ஏஐ கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து நம்மளோட பர்ஃபெக்டாக இருந்தாலுமே இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து அது சரி வராது. எஸ், கைப்பட நம்ம ஒரு முதல் பார்த்து நம்ம பண்ணுறோம் சார். அப்போ அதுவே வந்து ஒழுங்காக வர்றதில்லை. ஒரு மிஷின் கிட்ட அதை கொடுத்து நம்ம பண்ணு அப்படின்னா அது வந்து பண்ணாது. பட் நாம் இந்த ப்ரோக்ராமிங் இன்புட் வந்து இது மாதிரி இந்த அளவு இவ்வளோ அப்படின்னு பண்ணால் சரி, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மாடல் ஃபங்க்ஷன்ஸ் வரதான் சார் செய்யும். இப்போ டிராக்டர் வச்சு விடுறதுக்கும் நம்ம வண்டி வச்சு விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? அந்த மாதிரி தான் சார். இப்போ ஏஐ வச்சு யூஸ் பண்ணால் நம்ம நிறைய எப்படி சொல்கிறது, ப்ராப்பரான ஹியூமனோட ஒரு எஃபிஷியன்சி வராது. ஸோ அப்போ ஏஐ வந்து அப்போ அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வேறு என்னென்ன இதெல்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம்? அதே வந்து நான் ஃபினான்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபினான்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து எக்ஸல் சீட் அப்லோட் பண்ணி நம்ம இப்போ வந்து அதில் வந்து டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் அது எல்லாமே வரும். அதுவே நம்ம ஏஐ வச்சுருந்தோம்னா அந்த டேட்டாஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏஐனால இந்த மிஷின் லேர்னிங் இது மூலிமா அந்த டேட்டாஸ் வந்து நம்ம ஈஸியாக அதில் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு. இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அட்வான்டேஜஸ் தான் சார். இது இதில் வந்து நமக்கு அட்வான்டேஜ், இதில் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அப்போ ஏஐ வந்து ஃபினான்ஸில் வந்து தாராளமாக ஸோ இதில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் நடுவில் ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி பேசலாம். ஏஐ வந்து
அது eradicate பண்ணலாம். அப்படி இருந்தாலுமே வந்து ஹியூமன்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா ஒருத்தர் வந்து எண்ணி கையில் கொடுத்துருக்கும் மிஷின் எண்ணி கையில் கொடுத்துருக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க வேற இது இல்லாம இப்போ ஃபுட்டு சொன்னீங்க, ஃபினான்ஸ் சொன்னீங்க, ஆட்டோமொபைல் சொன்னீங்க. இது இல்லாம ஏஐ வந்து இப்போ எந்தெந்த இடத்துல வந்து அந்த ரோல் வந்து ரொம்ப மேஜரா ப்ளே பண்ணுதுன்னு சொல்லுங்க. இப்போ அதர் ஆட்டோமொபைல் வந்துச்சு, ஃபினான்ஸ் வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஏஐ இல்லாமல் எதுவுமே இல்லை. லேசர் சர்ஜரியிலேருந்து கேட்ராக்ட் சர்ஜரியிலேருந்து எல்லாமே வந்து ஏஐ தான் உள்ள முடியாது. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இது வந்து உண்மையுமே அது வரணும்னு சொல்கிறீங்களா இல்லை வந்து அது வந்து இல்லை? ஒவ்வொரு பேஷண்ட்டுமே நம்மளால் வந்து அங்கே வந்து கேர் பண்ண முடியாது. அதிகமாக மெடிக்கல் படிக்கிறவங்க குறைஞ்சிச்சு. வந்து கொஞ்சம் எல்லாம் மற்ற பேருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து வர எல்லா பேஷண்ட்டுமே வந்து நாங்கள் இருக்க நர்ஸோ அவங்க டாக்டர் தான் வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஏஐ வந்து உள்ள வந்து அங்கே பேஷண்ட் கேர் பண்ணி வரமாட்டேங்குது சார். கண்டிப்பாக வந்து இருக்காங்க சார். ஏஐ மூலிமா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போய் நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஏஐ மூலிமா நம்மளே தெரிஞ்சுக்கணும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா பிளட் ப்ரெஷர், ஹார்ட்டோட பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏஐ மூலிமா அந்த சாஃப்ட்வேர்ஸ் அது ஏதாவது இதை வச்சு சென்சார்ஸ் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சார். பட் அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நமக்கு அது கொடுக்கறது கரெக்டான வேல்யூ பண்ண வேண்டியது. ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா நம்ம வந்து அந்த ஒரு கிலோமீட்டருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி லேசி ஆகிட்டு ஹாஸ்டல் தானே இருக்கு அப்படி பார்க்கலாம் அப்படின்றதுனால ஒரு லேசி ஆகிடுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகம் கம்மியாக இருக்காங்க. அதாவது ஏஐ அதிகமாக ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன்ஸ் வந்து எல்லாம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒன்றும் ஃபேன் போடுறதா கூட பேசி தேவையான ஃபேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் அது எந்திரிச்சு போய் சுவிட்ச் போடுறதுக்கும் உட்காந்த இடத்துல அது வேலை வந்து நமக்கு லேசினஸ் தான் தெரியும். நமக்கே நிறையா இம்யூனிட்டி கம்மியாகி நிறையா டிசீஸ் அது நிறைய வருது. ஸோ ஹியூமன்ஸோட லேசினஸ் வந்து இப்போ ஏஐனால ஹியூமன்ஸ் வந்து ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டா கூட சர்ஜரி பண்ணுறது கூட அதை யூஸ் பண்ணாங்க. அது வந்து நம்ம எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணணும் எவ்வளோ எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. சார் அப்புறம் இப்போ வந்து பழைய காலத்துலலாம் வந்து ஒருத்தங்க ஒரு வச்சிருக்காங்க, ஒரு ஃபாலோ பண்ணுறதுன்னு வச்சுருக்காங்கன்னா அது வந்து ஒரு யோகா மாதிரி தான் சார். குனிஞ்சு நிமிந்து போடுறதுனால கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஏறதுனால எல்லாமே பிரிண்டடு அப்படிங்கிறதுனால வந்து சிம்பிளாக எல்லாம் குடிச்சதுனால அவங்களோட உடம்புக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஒபேசிட்டி அப்புறம் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் பாடி ஆர்கன்ஸ் நிறைய வருது சார். ஸோ அப்போ ஏஐனால வந்து ஹியூமனோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சி இருக்கிற டிசீஸை தான் அதிகப்படுத்துது சார். ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்கிற ஃபுட்ஸ்னால எல்லாத்துக்கும் டிசீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வரதான் செய்யுது. அதனால் எல்லாத்துக்குமே இந்த கேர் எடுக்கிறதுங்கிறது எல்லா ஹியூமன்ஸுமே எல்லாரும் இருக்காங்க. இப்போ லோன்லியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போ மெயினாக வேண்டியதுமே அதனால தான் அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இந்த மிஷினரிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே அவங்களே இதை வச்செல்லாம் பார்த்துக்கலாம். இதை வச்சு அவங்களே யாராவது மானிட்டர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களே ஸோ வந்து கேரிங் அது ஒரு நல்ல பாயிண்ட் சார். இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு இப்போ அங்கேனாவே இப்போ ஏஐ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு டீம் ஒர்க் ஒரு எமோஷனல்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சார். ஏன்னா மிஷினே பார்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வேலையில் இருந்ததே ஒரு கேள்வி. இதில் வந்து நம்ம ஒருத்தர் பேசாமல் ஒரு வேலை செய்யாமல் இருந்தா அப்படின்னா அதை விட ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கு. அப்படின்னா லோன்லியாக இருக்குன்னு சொன்னதுனால ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ஃபோனோ யூஸ் பண்ணிட்டே இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஹோம் சிக் ஆகிடுவாங்க. ஈகோசிஸ்டம் கூட கனெக்ட் ஆகாது. நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் உடம்புக்கு நிறைய. ஸோ அப்போ எல்லாரும் வந்து சோஷியலாக யாரும் இருக்க மாட்டாங்க. எதுக்குனாலும் நமக்கு ஒரு மெஷின் இருக்குது அப்படிங்கிற அதை பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இதில் வரும். ஸோ இதனால் வந்து ரெண்டு பர்சன்ஸ் நடுவில் வந்து கம்யூனிகேஷன்ஸில் எதுவுமே இருக்காது. அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் ஏற்படுத்தும். சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப்ல வந்து இப்போ ஏஐ வந்ததுனால நிறைய இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஏஐ வந்துருச்சு. ஸோ இந்த ஜாப்ஸ் ஃபீல்டில் வந்ததுனால இதனால வந்து இம்பேக்ட் ஹியூமனுக்கு இம்பேக்ட் இருக்காது. அந்த இம்பேக்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ்ஸ் எது சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு வேலை இருக்கோம், ஒரு மேனேஜர் நம்ம ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம
ஏஐ வந்து எல்லாத்தையும் தேவை பண்ணி இன்ன வரைக்கும் நம்ம ஹியூமனே வேலை இல்லாமல் ஏஐ பண்ணிடணும், உங்களுக்கு மனுஷங்களே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுங்க. அது ஏஐ எப்பா வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படின்றப்ப நீங்கள் ரெண்டாவது அந்த வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்தேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஏஐ தான் முடிச்சுன்னு சொல்லுங்க, நான் தான் பண்ணுறதா சொல்றீங்க. ஸோ வந்து நான் ஏஐ யூஸ் பண்ணி தான் முடிக்கிறேன். அதான் அட்வான்டேஜ் சார். அப்படி இருந்தாலும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடும் சார். கிரியேட்டிவிட்டி மைண்ட் கிடைக்காது. இப்போ நம்ம டிசைன் பண்ணணும்னாலும் நம்ம யோசிச்சு அந்த டிசைன் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். அப்படியே ஏஏ பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு டிசைன் கொடுக்கும். அது ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய இடத்துல வந்து ஒரு ஏஐ செஞ்சுட்டு அது பெரிய மேட்டர் கிடையாது. 10 பேரும் சேர்ந்து பேசி அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு டீம் ஒர்க்கை கொண்டு வராங்கன்றது வந்து அது ஒரு வேற ஒரு விஷயம். அதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அட்வான்டேஜ் இருக்கும். டிஸ்கஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாமே அதை சரி பண்ணிடலாம். 100% இல்லைனாலும் ஒரு 90%, 80% வந்து நம்ம டிஸ்கஷன்லேயே வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம். ஏதாவது மார்க்ஸ் இருந்தால் அது ரெடியூஸ் பண்ணிடலாம். என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இப்போ ஒரு கிரியேட்டிவாக ஒரு ஐடியா இருக்குன்னா, எனக்கு இப்போ ஹியூமன் பவர் அந்த மாதிரி மேன் பவர் யாருமே இல்லைன்னா, எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லைன்னா, நம்ம இந்த ஏஐ வச்சு மிஷினரிஸ் வச்சு என்னோட கிரியேட்டிவிட்டி ஐடியா வச்சு நானே டிசைன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி என்னோட ஐடியாவை நான் ஒருத்தனே தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு ஏஐ யூஸ்ஃபுல்லான இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஏஐனால ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. ஆனால் ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்ட் பீப்புள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி யூஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது ரொம்ப ஹெவி லோடு லிஃப்டிங்கு இந்த மாதிரிலாம் கேட்டகரியில் ரொம்ப ஒரு ஹியூமனால் ஒர்க் பண்ண முடியாத ஒரு இன்டர்வென்ஷனில் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிடென்ட் ப்ராசஸ் வண்டி ஓட்டிட்டு சடனாக ஹியூமன் தூங்கிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஒரு ஏஐ இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ப்ளஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அட் தி சேம் டைம் மைனஸ்ன்றது நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஹியூமனுடைய கிரியேட்டிவிட்டி திங்கிங்லேயே ஸ்டாப் பண்ணுது ஒன்று. ரெண்டாவது ஹியூமனுடைய லேசினஸும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஓவரால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஏனால ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. பட் அக்கார்டிங் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு ஓகே. ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஐம் glad to introduce Manoj Kumar, Veerasamy, Mukesh, Kishore Kumar, and Rahul and Viju Balakrishnan and myself, Raj. And thanks to you. Thanks.